ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸில் நான் எந்த ஒரு சாஸுமே சேர்க்கலை. சோயா சாஸோ சில்லி சாஸோ எந்த சாஸுமே சேர்க்கலை. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமாக இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்கள் தயார் பண்ணலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 பூண்டு பற்கள் சேர்த்துட்டு 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 பூண்டு பற்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு வெங்காயம் எடுத்துட்டு அதில் 1/4 பங்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்க்கக்கூடாது, 1/4 பங்கு போதும். ரொம்ப வெங்காயம் சேர்த்தோன்னா இனிக்கும், அதனால் 1/4 பங்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 3 சிறிய சைஸ் கேரட் எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. காய்களெல்லாம் ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கினா போதும். அடுத்ததாக 15 பீன்ஸ் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பீன்ஸையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு எல்லோ கலர் கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். எந்த கலரில் குடைமிளகாய் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் கலர் குடைமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துகிட்டு அதில் பாதி முட்டைக்கோஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிறிய சைஸ் முட்டைக்கோஸில் பாதி முட்டைக்கோஸ் போதும். அதை இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. காய் ரொம்ப வேகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி மிளகாய் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கப்பு பாசுமதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியில் வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். வேக வைக்கும்போது தண்ணியில் கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. 90% அளவுக்கு வேக வச்சா போதும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது அரிசியை. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசியை நீங்கள் ரொம்ப வேக வச்சிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் உதிரி உதிரியாக வராது, உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு 90% அளவுக்கு வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. ஏற்கனவே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை போலவே வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சாஸும் சேர்க்காமல் ஈஸியாக சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் தக்காளி மிளகு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செய்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுக்கு தொட்டுக்கிறதுக்காக பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்திருக்கிறேன். அந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபியும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.